யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம மிக சிறப்பாக இருக்கக்கூடிய கங்கா, அந்தர, புஷ்பகர, ஆரம்பம், முடிவு இவற்றை பற்றி பார்க்க போகிறோம். கங்கா ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் தீபாவளி அப்போ. அதே மாதிரி இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசியில் இருக்கும் பொழுது 12 நதிகள், 12 ராசிக்கு வரும் பொழுது 12 நதிகளில் போய் நீராடணும்னா போன ஜென்ம கர்மாவும் இந்த ஜென்ம கர்மாவும் நம்ம பாவங்கள் அனைத்தும் கழியக்கூடியதாக இருக்கும். நம்ம அது என்ன பாவம் எப்படி கழியும் அப்படின்னா, நமக்கு கெட்ட எண்ணங்கள் இருக்கும் பொழுது கெட்ட செயல்களை செய்து நம்ம பாவத்தை சேர்த்துக்குவோம். அதிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா, நம்ம புண்ணியத்தை தேடி போகணும்னா நதியில் நீராடும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் போய் நமக்கு நல்ல எண்ணங்கள் வரும்பொழுது, எண்ணம் நல்லா இருந்தது அப்படின்னா மூளை நல்லபடியாக அந்த ஹார்மோன்ஸ் நல்ல எண்ணங்களை சுரந்து நமக்கு நல்லதாக நம்மளை வழி நடத்தும். அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த எண்ணம் எங்கடா சுரக்கும்? மூளையிலேருந்து சுரக்கணும். சரியா? மூளை தான் பிரதானம். அதுதான் நம்ம எண்ஜான் உடம்புக்கு மூளையே பிரதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலையே பிரதானம், ஏன்னா தலைக்குள்ளே மூளை இருக்குது. அதனால் அந்த நரம்புகள் எல்லாம் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்தால் நல்லவங்களாக இருப்போம். சாத்வீகமாக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அந்த மூளையானது ரொம்ப சாத்வீகமாக உலகன்னா இப்படி தான் இருக்கணும் பக்குவத்தை கொடுத்துருக்கும். அதற்கு அவர் மூளை ரெடி பண்ண அந்த மூளையானது அப்பப்போ நிறைய செல்களை வந்துக்கிட்டே இருக்கும், உதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த செல்களுக்குள் எல்லாம் நீங்கள் பாசிட்டிவை விட்டிங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவை விட்டால் நெகட்டிவ், இதை மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் மெடிடேஷன், யோகான்னு நம்ம நல்ல வழிகளில் ஆன்மீக சொற்பொழிவு இல்லை பாசிட்டிவ் எனர்ஜியாக பேசக்கூடியவங்கள்ட்ட நம்ம போகிறோம். ஆத்ம ஞானம்ட்டு போகிறோம். இதையெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஆத்மா இந்த சோல் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மூளைக்குள்ளே ஒரு வடிவமாக பாசிட்டிவாக இருக்கக்கூடியது. அதனால தான் வாசி யோகத்தில் நமக்கு வலது பக்கம் வடகலை இடகலை அப்படின்னு நமக்கு வலது பக்கமாக வரக்கூடிய சுவாசத்துக்கு ஒன்றும் இடது பக்கமாக வரக்கூடிய சுவாசத்துக்கு சில புத்தி இதெல்லாம் இருக்குது செயல்பாடுகள் அப்படிங்கிறத ரெண்டாக பிரித்து வாசி யோகத்தின் போது எந்த பக்கமாக சுவாசம் வருது அப்படிங்கிறத புரிஞ்சு நடக்கணும்னு அது சொல்லுது. இது எல்லாமே நமக்கு ஒவ்வொன்றாக இந்த ஆன்மீக பூமியில் பிறந்ததுனால இது எல்லாமே நமக்கு வருது. சரி, அப்போது இந்த திருப்பம் பார்த்தீங்க அப்படின்னா 19/9/2024 இருந்து 30/4/2024 கங்கா, அந்தரய, புஷ்பகர, ஆரம்பமும் நிவர்த்தியும் 12 நாட்கள் இருக்குது. முதல்ல இது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். இப்போ சயின்ஸ் நான் சொல்லிட்டேன் ஏன் நதியில் நீராடணும்னு. அடுத்தது இது என்ன? குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்குள்ளே வரும் பொழுது ஒவ்வொரு நதியில் குளிக்கணும். 12 நதிகள் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன் குளிக்கணும்? ஏன்னா ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதத்தில் இருந்து வெளிப்பட்ட புனித நீரை பிரம்மா தனது கமண்டலத்துக்குள்ளார வச்சுக்கிட்டாராம். அவர் கமண்டலத்துக்குள்ளே எப்பயுமே அவர் அந்த நீரை வச்சுக்கிட்டே இருந்தாராம். அப்போ என்ன பண்ணார்? குரு பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தாராம். பிரம்மாவை கையில் இருந்த தீர்த்தத்துக்கு பேர் புஷ்பகரம்னு பேர். இவர் போய் தவம் இருந்து எனக்கு அதை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. சரி, கடுந்தவம் புரிஞ்சோடனே பிரம்மா இதில் கொடுக்கறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டார். குரு பகவான் ஒத்துக்கிட்டார். குரு பகவான் இந்தா நீ வச்சுக்கணும். ஆனால் கங்கா ஒத்துக்கலை. ஏன் அப்படின்னா இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கங்கா என்ன சொன்னால், பிரம்மா நீ படைக்கும் கடவுள், ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதத்திலேருந்து வந்த நீரை எடுத்து தீர்த்தத்தை எடுத்து நீ கமண்டலத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற, என்ன போய் குருவோட நீ போக சொல்கிற, நான் போகமாட்டேன் அப்படின்னு அந்த கங்கை சொல்கிறார். அப்போ இவர் சொல்கிறாரு கமண்டலத்துலேருந்து அதை எடுத்து, இல்லை அந்த கமண்டலத்துக்குள்ளே பிரம்மாவுடைய கமண்டலத்துக்குள் இருக்கிறதுக்கு பேர் தான் புஷ்பகரம். அந்த புஷ்பகரக்கு அந்த தீர்த்தத்தில் இருக்கக்கூடியவள் கங்காதேவி. இல்லை நீ குரு பகவானோட சென்று விடு அப்படின்னு பிரம்மா சொல்கிறாரு. நான் போகமாட்டேன்னு இவ அழுது அடம் பண்ணுறா. அப்போ 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே வர்றாங்க. பிரம்மா, குரு, கங்காதேவி 3 பேரும். என்ன அப்படின்னா, இந்த புஷ்பகர கங்கை பிரம்மாவை விட்டு பிரிய மனசு இல்லாமல் குருவுடன் செல்ல மாட்டேன்னு சொன்னதுனால இவங்க 3 பேரும் ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வர்றாங்க. என்னன்னா, குரு ஒரு ராசியில் ஒரு வருடம் இருப்பார்.
அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதம் நீங்கள் ஒவ்வொரு நதியில் நம்ம இந்த குரு பகவான் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்கு உள்ள நதியில் போய் நம்ம நீராடும் பொழுது அந்த நதி என்ன நதியாக இருந்தாலும் கூட அங்கே கங்கை பிரவேசிப்பாள் என்பதுக்கு நீ அங்கே போய் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீ அவர் கூட போக வேண்டாம், ஆனால் குரு ஒவ்வொரு ராசியில் இருப்பார் இல்லையா, அப்போ இருக்கும் பொழுது ஒவ்வொரு நதியில் போய் நீராடணும் இல்லையா, அப்போ நீயும் போய் அந்த நதியோடு கலக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, அப்போ குருவுக்கு அவர் காட்சி தர வேண்டும் என்று உடன்படிக்கையை எடுக்கிறார். நீ அப்போ அந்த நதியில் இருந்து காட்சி கொடுக்கணும் அப்படின்னு. அதுதான் புஷ்பகர கங்கை என்று இது கங்கை ஒத்துக்கொள்கிறாள். அந்த புஷ்பகரத்துக்குள்ளார இந்த கங்காதேவி போய் சேர்ந்து இந்த நதியில் நான் போய் காட்சி தருகிறேன் என்று. புனித நீராடல் நடக்கும் இடங்களில் எல்லாம் சிவா, விஷ்ணு, பிரம்மா உள்ளிட்ட 30 முக்கோடி தேவர்களும் எல்லோரும் வந்து இருந்து நமக்கு அருள்பாலிப்பாங்களாம். இதுதான் அதனால் இவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த புஷ்பகரம். சரி, இப்போ மேஷ ராசியில் ஏற்கனவே குரு பகவான் வந்துட்டார் இல்லையா, போன வருஷத்துலேருந்து இருக்கார். இப்போ 30 நாள் வரைக்கும் இருந்துட்டு 1ஆம் தேதி மதியம் புறப்பட்டு அவர் ரிஷபராசிக்குள்ளே போயிடுவார். அப்போ மேஷ ராசிக்குள்ளே இருக்கும் பொழுதே சித்திரை மாதம், ஏன்னா சூரிய பகவான் அப்போ அங்கே தானே இருப்பார், அப்போ கங்கையில் போய் நம்ம குளிக்கணும். ஏன்னா குரு பகவான் ஒரு ராசிலேருந்து மற்றொரு ராசிக்கு போகும்பொழுது ஒவ்வொரு நதி சொன்னேன் இல்லையா, 12 நதிகள் ஜீவ நதிகளாக இருக்கக்கூடியதில் அப்போ கங்கையில் குளிக்கணுமா. ரிஷபத்தில் இருக்கும் பொழுது வைகாசி மாதம், ஏன்னா சூரியன் இருப்பார், அப்போ நர்மதையில் குளிக்கணுமா. மிதுன ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கும் பொழுது ஆனி மாதம் பிறக்கும், அப்போ சரஸ்வதி நதியில் குளிக்கணுமா. கடகராசி ஆடி மாதம் பிறக்கும், சூரிய பகவான் கடகத்தில் இருக்கும் பொழுது யமுனை ஆற்றில் குளிக்கணுமா. சிம்ம ராசி ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கும் பொழுது கோதாவரியில் போய் குளிக்கணுமா. கன்னி ராசி புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் வந்து கன்னி ராசியில் பிரவேசிக்கும் பொழுது கிருஷ்ணா நதியில் போய் குளிக்கணுமா. துலா ராசியில் ஐப்பசி மாதம் வரும்போது துலாஸ்தானம்னு நம்ம காவேரி நதியில் போய் குளிக்கிறோம் பார்த்திங்களா, அது. விருச்சிக ராசி கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் வந்து அமரக்கூடிய வேளையில் தாமிரபரணி ஆற்றில் போய் குளிக்கணுமா. தனுசு ராசி மார்கழி மாதத்தில் சிந்து நதியில் போய் குளிக்கணுமா. மகர ராசியில் தை மாதத்தில் துங்கபத்ரா நதியில் குளிக்கணுமா. கும்பராசி மாசி மாதத்தில் பிரம்மபுத்திரா நதியில் போய் குளிக்கணுமா. மீன ராசியில் பங்குனி மாதத்தில் பிராணஹிதா அப்படிங்கிற நதியில் குளிக்கணுமா. சரி, இந்த நதிகளோடு சேர்ந்து கங்கையும் அங்கே பிரவேசிப்பாளாம். எவ்வளோ விசேஷம் பாருங்கள். அப்போ இந்த 12 மாதத்தில் நம்ம எப்போ வேணாலும் குரு பகவான் இந்தந்த ராசியில் இருக்கும்பொழுது குளிக்கலாம். சரி, நம்ம இவ்வளோ நாள் குளிக்க மறந்துட்டோம். இந்த காலகட்டத்தில் இந்த 12 நாட்கள் சூரியனும் குருவும் மேஷராசியில் உட்கார்ந்துருக்கும் பொழுது சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை 1ஆம் பாதம் மேஷராசியில் இருக்கிறதுல குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த 12 நாட்கள் மட்டுமாவது போய் நம்ம குளித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா ஒரு செயலை நம்ம போய் கஷ்டப்பட்டு செய்யும் பொழுது ஒரு பலன் கிடைக்கணும் இல்லையா, அது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பித்ரு கர்மா, பித்ரு யாகம், பித்ரு சாத்தம், தர்ப்பணம் போன்ற பித்ரு யுணத்தில் இருந்து நம்ம விடுபடுவதற்கு உரிய பித்தர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு கிடைக்குமா. முடிஞ்சவங்க அந்த கங்கா நதியில் போய் நீங்கள் குளிக்கும் பொழுது உங்களுடைய முன்னோர்களுக்கெல்லாம், ஏன்னா அவங்க குளிச்சிருக்க மாட்டாங்க, இல்லை குளிக்காமல் போயிருந்தாலோ அந்த ஆத்மாவுக்கு விடுதலை பெறுவதற்கு, அந்த ஆத்மா நல்வழியில் இருப்பதற்கு, அந்த ஆத்மாவினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு யாருக்கெல்லாம் முடியுதோ பித்ரு பூஜை சிராத்தம் எல்லாம் செய்யலாம். அங்கே திதி தர்ப்பணம் எல்லாமே செய்யலாம் அந்த கங்கை நதி கிட்ட. சரிங்களா? இதை யாரெல்லாம் செஞ்சுருக்காருன்னா கடவுள் மனிதராக வந்து இருந்து நமக்கு செஞ்சுட்டு போனது ஸ்ரீராம அவதாரமும் பரசுராமர் அவதாரம். அவங்க தன்னுடைய முன்னோர்களுக்கெல்லாம் கங்கா நதியில் கொடுத்தாங்களாம். ஸோ அவதார புருஷர்களே தங்களுடைய பித்திரு கர்மாக்களை வந்து இந்த கங்கை நதியில் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அப்போ அவர்களே செய்யும் பொழுது மனிதர்கள் நம்ம எம்மாத்திரம், நமக்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். புஷ்பகர நாளில் பித்திரு கர்மா செய்வது என்பது மிகவும் புனிதமானதான். சரிங்களா? பெற்றோரை இழந்தவர்கள் மட்டும் தாங்களுடைய முன்னோர்களுக்கு புனிதமான இந்த சடங்குகளை செய்ய வேண்டுமா. புஷ்பகர நாட்களில் பித்திரு கர்மாவை இறந்த அனைவருக்கும் சர்வ பித்ரு, யாருக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் இருக்காங்களோ, தாத்தா பாட்டி கூட பிறந்தவங்க யாராவது இறந்துருந்தா, நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க தெரிஞ்சவங்க அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யாராக இருந்தால் சர்வ பித்ருகளுக்கும் அன்னைக்கு நம்ம போய் செய்யலாமா.
திதி கொடுக்கலாமா. செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேரே கங்கை நதிக்கரையில் இந்த தீர்த்த சிராத்தம் போல் செய்யப்பட வேண்டும் என்பதுக்கு அதுக்குனால தான் அதுக்கு பேரே கங்கை சிராத்தம் என்றே சொல்லப்படுகிறது. எவ்வளோ ஒரு புனிதமாக இந்த 12 நாட்கள் நம்ம அதுக்கப்புறம் உட்காந்துட்டு ஜாதகத்தை தூக்கிட்டு இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் நம்ம ஓடி அலைஞ்சி பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரொம்ப விசேஷமாக 1, 5, 9 என்று காலபுருஷனுக்கு சொல்லக்கூடிய செவ்வாய், குரு, சூரியன் இவர்கள் 3 பேரும் இணைஞ்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா செவ்வாயோட வீட்டில் சூரியன் குரு இணைஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். ஏன்னா திரிகோணம் என்பது ஒரு மனிதருக்கு பாட்டனார் அப்பா இவர்கள் வைத்த புண்ணியம். அந்த புண்ணியத்தை ஒன்று அவங்க செஞ்சு நமக்கு கொடுக்கலாம், இல்லை நம்ம செஞ்சு அந்த புண்ணியத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு தான் இந்த சிராத்தம், இந்த திதி இதெல்லாம் சரியா. கர்மாவிலிருந்து விடுபடுவதற்கு அவர்களை நம்ம விடுவிப்பதற்கு. அதனால தான் பக்ரீதன் யார் ராமரோட இதுக்குள்ள குலவழிவாக வந்த பக்ரீதன் என்ன பண்ணாருன்னா சிவனின் தலையில் இருக்கக்கூடிய கங்கா என் பித்தர்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பூமிக்கு வரவழைச்சார். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது சரிங்களா. அதனால் கண்டிப்பாக ஏகாதேசி திதியில் ஆரம்பித்து சஷ்டி சப்தமி திதி வரைக்கும் வரக்கூடிய இந்த 12 நாட்கள் என்பது மிகவும் சிறப்புங்க சரியா. குரு கார்த்திகை 1ஆம் பாதத்தில் சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் போய் சூரியனும் குருவும் செவ்வாய் வீட்டில் இணைந்து தர்ம திரிகோணத்தில் இருக்கும்போது நம் செய்யக்கூடிய அன்னதானங்கள் எனத்தும் நம்மளுடைய குலம் தழைப்பதற்காக நம்ம குலத்துக்கு சேர்த்து வச்சுட்டு பெரிய பொக்கிஷத்துக்கு உரியது இந்த தான தர்மங்கள். இவற்றையெல்லாம் செய்து செவ்வாய் வீட்டில் இணைஞ்சு இருக்கிறது ரொம்ப விசேஷங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டம் 12 நாட்களில் நம்மளுடைய பாவ கணக்குகளெல்லாம் எழுதக்கூடிய சித்திரகுப்தனுக்கு உகந்த நாளான சித்ரா பௌர்ணமி வருது, மிருத்திங்க பிரதோஷம் வருது. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க சரிங்களா. அப்படி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த 12 நாட்களை 19/4/2024 30/4/2024 கங்கா ஸ்தானம் போய் செஞ்சு அந்த கங்கையை வழிபாடு செய்யும் பொழுது நமது பாவங்கள் அனைத்தும் விடுபடுவதற்கு உரிய உகந்த ஒரு நாளாக இருக்கும். சரி, கங்காவுக்கு அவ்வளோ தூரம் காசிக்கு என்னால் அலைய முடியாதா? பரவாயில்ல. ஸ்ரீ வாஞ்சியோன்னு கும்பகோணத்துக்கு பக்கத்தில், கும்பகோணத்துலேருந்து ஒரு 45 கிலோமீட்டரில் இருக்குது. 42 கிலோமீட்டர்லேயும் ஸ்ரீ வாஞ்சியம் யமதர்ம ராஜாவுக்கும் கங்கைக்குமே அவர்கள்கிட்ட வந்து சேரக்கூடிய பாவங்கள் அனைத்து விடுபடுவதற்கு சிவபெருமான் குப்த கங்காவை அங்கே வந்து உருவாக்கி அதில் கங்கையும் யமதர்ம ராஜாவும் தங்கள் செய்யக்கூடிய பாவங்களையும் தாங்கள் உயிர்களை இழக்கக்கூடியதை தர்மராஜாவும் தன்னிடம் அந்த பாவத்தை இறக்கி வைத்து நான் பாவத்தில் உயர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்ன கங்கா தேவிக்கும் அவர்கள் பாவத்தை குறைச்ச இடம் குப்த கங்கா அங்கே இருக்குது. ஸ்ரீவாஞ்சியம் யமதர்ம ராஜாவுக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. அதை கும்பிட்டுட்டு தான் உள்ளார சிவன் கோயிலுக்கு போகணும். சிவன் கோயிலை விட்டு வெளியில் இருக்குது. அதே நேரத்தில் காசியில் இருக்கிற மாதிரியே ஒரு காசி விநாயகர்னு அந்த குப்த கங்கா குளத்துலேயே இருக்கார். அங்கே போய் குளிக்கலாம் சரிங்களா. உங்களால் எது முடியுதோ, இல்லை வீட்டில் கங்காஸ்தானம் இருக்குது எங்கேயும் போக முடியலங்க, கவலை வேண்டாம், ரொம்ப டென்ஷன்லாம் ஆகாதீங்க. வீட்டில் கங்காஸ்தானம் யாராவது காசிலேருந்து கொண்டு வந்தால் அதை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் நிறைய கலந்து வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அதை வந்து ஒரு சொம்பு கடைசியாக குளிச்சுக்கிங்க. கங்காதேவியே என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை, என் பாவத்தை எல்லாம் குறைச்சி எனக்கு நல்லருள் புரிவா அப்படின்னு சூரியனையும் குரு பகவானையும் கங்காவையும் பிரம்மாவையும் நினைத்து கொண்டு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம் பாவங்கள் அனைத்து விலகக்கூடிய பரிகாரமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன விஷயத்தை நம்ம கவனித்தோம்னா பெரிய விஷயம் நம்ம கையில் வந்துடும். அதை மனிதர் புரிஞ்சு கொள்ளணும் சரிங்களா. இது அதனால் எல்லோரும் பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு நம் கர்மா நம்மளை விட்டு செல்வதற்கு உரிய ஒரு அற்புத நாளாக இந்த 12 நாட்கள், அதை கூட்டினா கூட 3 என்பது நியூமராலஜி பிரகாரம் குரு பகவானுக்கு உரிய ஒரு நம்பர். அது அப்போ போன ஜென்ம கர்மாக்கள் இருந்தால் அவற்றிலிருந்து விடுதலை தருவதற்கு குரு பகவானை வேண்டி வணங்கி வழிபடுவோம் சரிங்களா. அடுத்த பதிவானது சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய கணக்குகளை எல்லாம் எழுதி கொண்டு இருக்கக்கூடிய சித்திரகுப்தனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க. நன்றி, வணக்கம்.